Good morning students. So already we have to discuss about till page number 44. So what are the types of motion in previous class la nama discuss pannom illaya. And one more thing students, physics nu oru separate note potukanga. Physics romba important problem, example problem, exercise problem ரெண்டுமே உங்க நோட்ல இருக்கணும். யூனிட்டோட ஹெட்டிங் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள்னா எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் வந்து மிஸ் லாஸ்ட்ல நடத்துவேன். எக்ஸாம்பிள் சம் வந்து நடத்தும் போது நான் சொல்றத நீங்க அப்பப்போ என்ன செய்யணும், நோட்ல அதை டிரைவ் பண்ணணும். ஸோ பிசிக்ஸ்னு ஒரு செப்பரேட் நோட் போட்டுக்கோங்க. ஸோ எவ்ரி வெனஸ்டே ஐ வில் கண்டக்ட் பிசிக்ஸ் டெஸ்ட். ஸோ பி ரெடி. ஸோ லிசன், டுடே we have to discuss about the important question motion in 1, 2 and 3 dimensions. So this is the important questions. So motion in 1 dimension, motion in 2 dimension and motion in 3 dimension. Okay, so unit 2 remaining portion, page number 45 to 48 we have to discuss. So let us start the lesson. Yes, okay, listen, this is a important 5 mark question. This is the important 5 mark question. நான் மிஸ் எப்படி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரணும் இதே மாதிரி நீங்க பிரசன்ட் பண்ணா போதும். லிசன், 3 டைமென்ஷன்ஸை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லிசன், ஸோ இதில் வந்து எப்போதுமே கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, எக்ஸ் ஒய் இசட், இது மூணு சேர்ந்தது தான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். த சேம் கான்செப்ட். இப்போ ஏதோ ஒரு பார்ட்டிகிளை நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா 1 டைமென்ஷன்னா ஒரு வேல போகணும், 2 டைமென்ஷனா 2 டைரக்ஷனில் போகணும், 3 டைமென்ஷனா 3 டைரக்ஷனில் போகணும். இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ இதுல இருந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒரு டைமென்ஷனில் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். லிசன், ஸோ this x, y, z is the coordinates. So rectangular coordinates. So let us consider the position of the particle. This is the particle expressed in terms. This is the rectangular coordinates. So x, y, z is the rectangular coordinates and these coordinates change with time. அப்ப டைம் பொறுத்து மாறும். அப்ப மோஷன் அப்படின்னா மூவிங். இப்போ ஒவ்வொரு டைரக்ஷனை பொறுத்து என்ன செய்யும், மூவ் ஆகும். தட் இஸ் கால்ட் மோஷன். Okay, so it consists of the 3 coordinates. The first coordinate is x, second coordinate is y and third coordinate is z. So 2 coordinates change with the time. அதாவது 1 dimensionனா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் மாறும். Then 2 dimensionனா 2 coordinates with respect to time. And 3 coordinates அப்படின்னா 3 dimension அப்படின்னா 3 coordinates change with time. Okay, this is the basic terms. So now let us see 1 dimensional motion. If the particle moving along a straight line, எதுல மூவ் ஆகும், எந்த ஒரு பார்ட்டிகிளா இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகும். அதுக்கு பேரு தான் 1 dimensional motion. So first example, இந்த கிராஃப் அப்படியே நம்ம வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். So first listen, the example பாருங்க. So particle வந்து moving in a straight line, straight lineல தான் போகும். The first dimensionல பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பார்ட்டிகிளா இருந்தாலும் மூவ் ஆகிறது வந்து ஒரு straight lineல தான் நம்ம மூவ் ஆகும். Sometimes எப்படி இருக்கலாம், ரெக்டிலீனியரா இருக்கலாம், இல்லனா லீனியர் மோஷன். இதுக்கு வந்து another name என்ன அப்படின்னா 1 dimensional motionக்கு ரெக்டிலீனியர் மோஷன் சொல்லலாம், இல்லனா லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். In this motion only one of the 3 rectangular coordinates, அதுல மொத்தம் 3 coordinates இருக்கும். அதுல நம்ம எடுக்கக்கூடியது ஒரே ஒரு coordinates, ஒரே ஒரு வேல தான் பார்ப்போம். எக்ஸாம்பிள் உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க. This is the x axis, this is the y axis. இது ரெண்டு பஸ் நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பஸ் இங்க இருக்கு, செகண்ட் பஸ் இங்க இருக்கு. bus அல்லது கார். So for example, car moves from this is the position A and this is the position B. So ரெண்டு காருமே எங்க இருக்கு, இது ஃபர்ஸ்ட் கார், இது செகண்ட் கார்.
இதோட பொசிஷன் ஏன்னு வச்சுக்குவோம், இதோட பொசிஷன் பின்னு வச்சுக்குவோம். ஸோ த கார் மூவ்ஸ் ஃப்ரம் பொசிஷன் ஏ டு பொசிஷன் பி அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். அப்போ ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகுது, ஒய் ஆக்சிஸ்லயோ இசட் ஆக்சிஸ்லயோ போகல. ஸோ திஸ் இஸ் த one dimensional motion. For example, moving car, bus and train. Is it clear? Yes. At the same time, two dimensional motion. Two dimensional motion அப்படினு சொன்னோம்னா ரெண்டு ஆக்சிஸ்லயும் போகும். இப்போ அங்க வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல போச்சுனா அது one dimensional. செகண்ட் பாருங்க, if a particle moving along a curved path in a plane. எப்படி போகும் பார்ட்டிக்கல்? ஒரு கர்வ்டு பாத். ஒரே பார்ட்டிக்கல் ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா ஸ்ட்ரைட்டா போகும். அதே ரெண்டு டைரக்ஷன்ல போகும்போது எப்படி ஆகும்? அது கர்வ்டு பாத்தா போகும். ஓகே, ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் டு டேக் இதனுடைய கர்வ் பாத் அப்படின்னு சொல்றது இது பெண்ட் ஆகி என்ன செய்யும்? இந்த டைரக்ஷன்ல போகும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதாவது இங்க நம்ம எந்தெந்த ஆக்சிஸ் எடுத்திருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒய் ஆக்சிஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்க இசட் ஆக்சிஸ் இல்லையா? அப்ப இதுதான் இனிஷியல் சொல்லுவோம், இனிஷியல் வெலாசிட்டி. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியலோட டேர்ம்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் தொடங்குறது எப்பவுமே 1. அப்ப y1 z1. அடுத்து உள்ளது என்னது? y2 z2. அப்ப திஸ் இஸ் த பொசிஷன் p1, திஸ் இஸ் த பொசிஷன் p2. அப்ப ரெண்டு பொசிஷன்லயும் என்ன செய்யுது? இது மாறும். அப்ப போகும்போது இந்த டைரக்ஷன்ல மாறும் இல்லையா? அப்ப இது எண்ட் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஜென்ரலா இதோட டைரக்ஷனை மாத்தி போட்டிருக்கேன். உங்க புக்ல வந்து இந்த டேர்ம் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டூ டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வேல போகும். ஃபர்ஸ்ட் வந்து ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன். ஸோ இசட் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்க புக்ல உள்ள டயக்ராம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் P1, இது P2. இது ஸ்ட்ரெயிட் லைன்ல போகல, ரெண்டு டைரக்ஷன்லயும் ஒரு கர்வ்டு பாத்ல போகுது. திஸ் இஸ் த இனிஷியல் பொசிஷன், திஸ் இஸ் த ஃபைனல் பொசிஷன். ஸோ எப்போதுமே ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது கண்டிப்பா அது ரெஸ்ட்ல இருக்கிறத வந்து இனிஷியல் சொல்லுவோம். அது வந்து எங்க வந்து மூவ் ஆகி எண்ட் ஆகுதோ அதான் ஃபைனல். த சேம் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளத y1, எந்த ரெண்டு ஆக்சஸ் ஒய்க்கும் இசட்டுக்கும். ஸோ y1 z1 எங்க முடியுது? P2. ஸோ y2 z2 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ். So if the particle moving along a curved path in a plane, this is called two-dimensional motion. What are the examples? Carom coin and insect crawling over the floor. So carom oda coin பார்த்திருக்குமா? ஸோ அந்த நம்ம கேரம் போடும்போது எப்படி போகும்? ஸ்ட்ரெயிட்டாக போகுமா? நம்மளுடைய கோல் வந்து ரீச் ஆகிறது ஒரு பிளேஸாக இருக்கும், அது ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், மாறி இப்படி கூட போகலாம். ஸோ கேரம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இன்செக்ட் கிராலிங்னா ஊறுறது. அப்போ அந்த பூச்சி என்ன செய்யுது? அந்த டோர் மேலே ஊர்ந்து போகிறது. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் த்ரீ டைமென்ஷன்லாம் இப்போ ஒன் டைமென்ஷனா ஒரே டைரக்ஷனில் போகிறது, டூ டைமென்ஷன்லாம் டூ டைரக்ஷனில் போகிறது, த்ரீ டைரக்ஷன்லாம் எல்லா டைரக்ஷன்லையுமே, தட் மீன்ஸ் எல்லா டைரக்ஷன்லையுமே பறக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் என்ன செய்யும்? அது எல்லா இடத்துமே பறக்கும். இதில் நான் ஸ்ட்ரைட்டாக தான் போவேன், நான் வளைஞ்சு தான் போவேன் அப்படின்னு கிடையாது. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா த்ரீ டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். த்ரீ டைமென்ஷனல் மோஷன், a particle moving in usual three-dimensional space has three-dimensional motion. So for example, a bird flying in the sky. Bird எப்படி பறக்கும்? எல்லா இடத்துலையுமே பறக்கும். And gas molecules. இப்போ கேஸ் மாலிகுல்ஸ் வந்து எந்தெந்த வேல இருக்குங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் கைட் ஆன் த விண்டி டே. என்னது? காத்துல பட்டம் பறக்கும்போது எப்படி பிடிக்கும்? எல்லா டைரக்ஷன்லையுமே பறக்கும். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் பறக்கக்கூடியது த்ரீ டைமென்ஷன். ஒரே ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன்ல போகக்கூடியது ஒன் டைமென்ஷன். ரெண்டு வேல கர்வ்டு பாத்ல போகக்கூடியது டூ டைமென்ஷன். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் போகக்கூடியது த்ரீ டைமென்ஷன். இஸ் இட் கிளியர்? எஸ். Dear students, next பார்த்தோம்னா important topic. ஸோ இது எல்லாமே 11th பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு 12th ஈஸி. எலிமெண்டரி கான்செப்ட்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. வெக்டர் அல்ஜிப்ரால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா, வாட் யூ மீன் பை ஸ்கேலார் அண்ட் வெக்டார்.
ஃபிசிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குவான்டிட்டிஸை பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மேக்னட்யூடாக இருக்கும், இல்லாட்டா மேக்னட்யூட் வந்து டைரக்ஷனாக இருக்கும். மேக்னட்யூட்னா என்ன சொல்லுவோம், அதனுடைய கவுண்டிங் எண் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ஷனா அது என்ன வே. ஸோ இது ரெண்டும். இப்போ ஸ்கேலார் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேக்னட்யூட் மட்டும்தான் இருக்கும். வெக்டார் அப்படின்னா மேக்னட்யூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ ஸ்கேலார், what do you mean by scalar? Scalar, it is the property which can be described only by magnitude, that is called scalar. magnitude மட்டும்தான், எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் வெக்டார். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்கேலார் பார்த்தோம், வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். இதை தான் நம்ம வெக்டருடைய சிம்பிள். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க, அதே டேர்ம்ஸ் தான் நம்ம ஃபிசிக்ஸில் படிக்க போகிறோம். ஸோ வெக்டார் இட் இஸ் த குவான்டிட்டி விச் இஸ் டிஸ்கிரைப்டு பை த போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ரெண்டுமே இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் மீன்ஸ் விசை, வெலாசிட்டினா திசை வேகம், அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இடப்பெயர்ச்சி. கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அப்போ எந்த திசை வேகத்தில் அது மூவ் ஆகுது, வெலாசிட்டி. ஆஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ இருக்கிற பொருள் அதே இடத்துல இருக்காது, மூவ் ஆகிட்டே போகும், இடப்பெயர்ச்சி. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபோர்ஸ், வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்குது. இது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது நம்ம ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸில். ஸோ வெக்டார் இட் இஸ் த குவான்டிட்டி which is described by the both magnitude and direction. This is a symbol of vector. Then இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு மேக்ஸில் உள்ளபடி. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார். மேக்னிடியூட்னா என்ன? இதுதான் ஒரு வெக்டார். வெக்டார் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். வெக்டார் அப்படிங்கிறது திஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் வெக்டார். இப்போ நம்ம என்ன லெட்டரை டிஃபைன் பண்ணமோ அதை தான் நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். மேக்னிடியூட்னா என்ன பண்ணணும், நம்ம மேக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ தான் மேக்னிடியூட். ஸோ லென்த் ஆஃப் த வெக்டார் இஸ் கால்ட் மேக்னிடியூட். எவ்வளவு லென்த்தில் அதனுடைய வெக்டார் டேர்ம்ஸ் இருக்கோ இதுலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் மேக்னிடியூட். ஸோ லென்த் ஆஃப் த வெக்டார் இஸ் கால்ட் மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டார். இது எப்போது எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கும். இட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ வாட் யூ மீன் பை ஸ்கேலார்? ஸ்கேலார் பார்த்துட்டோம். ஸ்கேலாருங்கிறது மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், வெக்டாருங்கிறது மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டாருக்கு ஒரு லென்த் ஆஃப் த வெக்டார் தான் மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டார். இஸ் இட் கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் வெக்டார்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார். ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் ஈக்குவல் வெக்டார். இப்போ நம்ம எத்தனை வெக்டார் வேணாலும் இருக்கலாம், ஏ பி சி எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவல் வெக்டார்னு சொல்லுவோம். இப்போ ஏ வெக்டார் ஒன்று எடுத்திருக்கோம், பி வெக்டார் ஒன்று எடுத்திருக்கோம், ரெண்டுமே பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன இருக்கும், அதோட மேக்னிடியூடு டைரக்ஷன் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஏன்னா இதோட வேல்யூ கம்மியானாதான் அது சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சா இதற்கு என்ன மேக்னிடியூட் இருக்கோ இதுதான் இங்கேயும் இருக்கும். என் மதிப்பு இதோட வேல்யூ எவ்வளவோ அதான் இதோட வேல்யூ. So A, B is the two vectors. So these two vectors is equal magnitude and same direction. And another one important term is same physical quantity. இந்த A வெக்டாருக்கு எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ அதே தான் B வெக்டாருக்கும் குவான்டிட்டி இருக்கும். Is it clear? Yes. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தாச்சு. செகண்ட் பாயிண்ட், இதெல்லாமே மேக்ஸ் டேர்ம்ஸ் படிச்சிருக்கீங்களப்பா, 10th ஸ்டாண்டர்டில் பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. So collinear vectors. Collinear vectors act along the same line. எப்படி இருக்கும், ஒரே லைனில் தான் இருக்கும். ஸோ அதோட ஆங்கிள் வந்து எங்கே தொடங்கி எங்கே முடியும் அப்படின்னா 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி. ஓகே, இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. நம்ம ஃபிசிக்ஸில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது பேரலல், பெர்பெண்டிகுலர், ஆன்டி பேரலல். இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரியணும். பேரலல் வெக்டர்ஸ்னால் என்ன? A, Bங்கிற ரெண்டு வெக்டார் எடுத்திருக்கோம். 2 வெக்டார்ஸ் ஆக்ட் அலாங் த சேம் டைரக்ஷன், சேம் லைனில் இருந்துச்சுன்னா, ஒரே டைரக்ஷனில் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேரலல் வெக்டார்ஸ். அதோட ஆங்கிள் வந்து 0 டிகிரி. இப்போ இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் லைன் வந்து சேம் தான், ஆனால் இதோடைய வேல்யூ என்ன செய்யும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கு டைரக்ஷன் இருக்குது, ஆனால் மேக்னிடியூட் என்னது, டிஃப்ரெண்ட். ஓகே, இதுதான் பேரலல் வெக்டார்ஸ். அடுத்து ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். A, Bங்கிறது ரெண்டு வெக்டார்ஸ் ஆக்ட் இன் த பாசிபிள் டைரக்ஷன் அலாங் சேம் லைன். அப்போ சேம் லைனில் இருக்கும், பேரலாக இருக்கும். என்ன செய்யும்,
ஒன்று ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இதை ஆன்டி பேரலல். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ரெண்டும் ஒரே ஆங்கிளில் இருந்துச்சுன்னா பேரலல், அதே ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா ஆன்டி பேரலல். ஸோ இதோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஓகே, ஸோ 180 ஏக்கும் பிக்கும் உள்ள இந்த லைன்ஸோட ஆங்கிள் தான் 180 டிகிரி. இதுதான் செகண்ட் வெக்டார்ஸ். ஸோ கோலினியர் வெக்டார்ஸில் ஃபர்ஸ்ட் பேரலல், ரெண்டும் சேமாக இருக்கும் டைரக்ஷன், பட் மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட். ஆன்டி பேரலில் ஈக்குவல் டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் அதோட ஆங்கிள் 180 டிகிரி. அடுத்த தேர்ட் கேட்டகரி, தேர்ட் வெக்டார் இஸ் ஏ வெக்டாருங்கிறது ஒரு யூனிட் வெக்டார். நமக்கு தெரியும் ஏ கேப், கேப்ங்கிற சிம்பல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? யூனிட் வெக்டார். ஸோ ஏ வெக்டார் இஸ் டென்ஸ் டு ஏ கேப். ஏ கேப்ல என்னப்பா? இட் ஹேஸ் a magnitude equal to unity or 1. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. யூனிட் வெக்டருடைய ஃபார்முலா ஏ கேப்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை ஏ. ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஏ வெக்டார். இஸ் இட் கிளியர்? எஸ். At the last type is orthogonal unit vectors. நம்ம coordinates பார்த்தோம் இல்லையா? x, y, z. இப்போ x, y, zங்கிறது 3 coordinates. அப்போ ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போகும். ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒரு யூனிட் வெக்டார் நம்ம கொடுக்கணும். அப்போ எக்ஸோட டைரக்ஷனோட யூனிட் வெக்டார் ஐ கேப், ஒய்க்கு வந்து ஜே கேப் அண்ட் இசட் வந்து கே கேப். ஸோ ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப். ஸோ தீஸ் 3 கேப்ஸ் இஸ் த யூனிட் வெக்டார்ஸ். அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஒய் இசட் ஆக்சஸில் இருக்கும். ஐங்கிறது டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஜேங்கிறது ஒய் ஆக்சிஸ் and k is z axis. So what is the angle? 90 degree. So two vectors which are perpendicular to each other are called orthogonal vectors. Is it clear? Yes. So in the class நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா motion in 1 dimensional பார்த்தோம், 2 dimensional பார்த்தோம் and 3 dimensional elementary concepts of vector algebraல scalarனா என்ன, next vector என்ன, magnitude vector என்ன, different types of vectorல எத்தனை types பார்த்தோம்? 4 types பார்த்தோம். இந்த 4 types ஓட இதோட basics வந்து நமக்கு முடியுது. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். இந்த அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ல 2 மெத்தட் இருக்கு. ஒன்று ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட் அண்ட் parallelogram law of vectors. இந்த parallelogram law of vectorsங்கிறது இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். இது வராத கொஸ்டினே இருக்காது. ஸோ ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட்னா என்ன? இப்போ ஒரு வெக்டார் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா இப்போ நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ஹெட் இருக்கு, என்ன செய்யுது, தலை இருக்கு, கால் இருக்கு இல்லையா? அது மாதிரி வெக்டருக்கு என்ன இருக்கு? ஒரு ஹெட்டும் டெய்லும் இருக்கு. ஸோ வெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஹெட், இது டெய்ல். அது டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்க ஏரோ மார்க் முடியுதோ அது வந்து ஹெட், எங்க தொடங்குதோ அது வந்து என்னது? டெய்ல். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா parallelogram law of vectors. இந்த ஷார்ட், அதாவது உங்களுக்கு இதை சின்ன டயக்ராமா கொடுத்துருப்பாங்க, எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரே கொஸ்டினா தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ parallelogram law of vectors, addition of vectors. இதில் நம்ம எத்தனை வெக்டார்ஸ் எடுக்கிறோம்னா 2 வெக்டார்ஸ். 2 வெக்டார்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் 2 வெக்டார்ஸ் எடுக்கிறோம். அதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் by the 2 adjacent sides of parallelogram. Adjacent sides நமக்கு தெரியும் இல்லையா? மேக்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? So drawn from the point. So resultant is represented by the diagonal. Diagonalனா மூலை விட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையாப்பா? Passing through the same point, the magnitude and direction. So இதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட். நான் எப்படி உனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும் இதே ஃபார்மேட்ல நீங்க முடிச்சீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன். First, look at this diagram. Listen. So this is the vector. First the vector எங்க ஆரம்பிக்குது? இங்க ஆரம்பிக்குது. So இங்க இருந்து இங்க ஆரம்பிக்குது. அப்ப இதுதான் இதோட ஹெட், இதோட டெயில். ஓகே, அப்ப இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 adjacent diagonalsல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இது ஒரு A வெக்டார், இது ஒரு B வெக்டார். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோமா? அப்ப R வெக்டார் is equal to A வெக்டார் plus B வெக்டார். இப்ப இதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஆங்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். So O and A, this O and A is considered, this is the A vector and B vector.
we have to calculate resultant vector r vector. So r vector is equal to a vector plus b vector. Okay. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு மேக்னிடியூட், அதனுடைய எண் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to calculate magnitude, the magnitude of resultant vector. ஃபர்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்? ஆங்கிள் BAN. listen, BAN. இதுதான் இந்த ட்ரையாங்கிள். கண்டிப்பா நம்ம பிசிக்ஸ்ல எல்லா நிறைய டேர்ம்ஸ் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம செய்வோம். நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம்லப்பா, சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்ன, டான் தீட்டானா என்ன படிச்சிருக்கோம் இல்லையா? அது சேம் டேர்ம்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சைன் கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த ஃபார்முலா? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். இதுக்கு ஆப்போசிட் எது? BN. ஸோ BN பை அதோட ஹைபாட்னஸ் எது? ஏயும் பியும். ஸோ PN பை AB is equal to BN பை B. ஏன்னா இந்த A Bங்கிற டேர்ம்ஸ் எதுல இருக்கு? B. அதனால நம்ம என்ன டினோட் பண்ணிருக்கோம்? PN பை B. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு BN பை Bனா BN ஓட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன வரும்? கிராஸ் பண்ணீங்கன்னா B இன்டூ சைன் தீட்டா. இப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து அதே ஆங்கிள் BAN ஆங்கிள் காஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். காஸோட வேல்யூ என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent என்னப்பா? AN. இந்த ANங்கிறதா adjacent. by hypotenuse already தெரியும் AB. so அதை B கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? so we have to calculate AN is equal to B cos theta. இப்போ இது ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே காஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு, சைனோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, காஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதே ட்ரையாங்கிளை பை அப்ளைங் பித்தாகரஸ் தியரம். ஸோ ஆல்ரெடி நமக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியும் இல்லையா? அப்போ ரெண்டு சைட்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்டன்ட் வெக்டார் கிடைச்சிடும். த சேம் கான்செப்ட். ON ஸ்கொயர்ட் அப்படின்னா இந்த ஓல இருந்து இந்த எண்ணுக்குற வேல்யூவையும் அண்ட் BN அப்படின்னா இதோட வேல்யூ, இந்த ரெண்டோட வேல்யூவையும் பிளஸ் பண்ணணும். ஸோ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் பிளஸ் BN ஸ்கொயர்ட். இதை எப்படி எழுதலாம்? ON ஸ்கொயர் பிளஸ் AN the whole square, A square plus B square. அதை நம்ம எப்படி எழுதலாம்? A plus B the whole square plus BN squared. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு நமக்கு? A plus B the whole square is equal to A square plus B square plus 2AB. அதுல என்ன பண்றோம்? இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். A square B square 2AB ல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதை என்ன பண்றோம்? ஸோ OA நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? A and AN squared. AN squaredங்கிறது நமக்கு என்னது? AN squaredங்கிறது AN கண்டுபிடிச்சிருக்கோம்ல, B cos theta. So B squared cos squared and to AB இந்த ஃபார்மேட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் காமனா எடுத்திருக்கோம். cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்னப்பா? 1 பிளஸ் 2AB ல சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். ஸோ இதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்க ரிசல்டன்ட் வெக்டார் தான் என்னன்னா A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB cos theta. இந்த R ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? ரூட் எடுத்துடலாமா? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த டேர்ம்ஸ் அப்படியே வந்துடும். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரிசல்டன்ட் வெக்டார். இதை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு டேர்மையே ஆட் பண்றோம். மாடுலஸ் தான் மேக்னிடியூட். மேக்னிடியூடுங்கிறது மாடுலஸ். மாடுலஸ் A வெக்டார் பிளஸ் B வெக்டார் டேர்ம்ஸ் அப்படியே எழுதிடுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் the direction of resultant vector angle BON. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப sin theta cos theta கண்டுபிடிச்சாச்சு. அப்ப tan theta என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை adjacent. அப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். ONங்கிறது என்னது? இந்த ONங்கிறது OA plus AN. ஓகேயா? அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம BN வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் இதோட வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ tan alpha is equal to this value. ஸோ alpha is equal to tan இந்த சைடு வரும்போது இன்வர்ஸ் ஆயிருமா? ஸோ tan inverse of value. So alphaங்கிறது gives the direction of resultant vector. Dear students, this question is important 5 mark question. Please don't waste your time. ஸோ நான் மிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நோட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே ஃபிசிக்ஸ் நோட்டில் எழுதிக்கோங்க. நான் கொடுத்துருக்கபடியே நீங்கள் படிச்சுக்கோங்க. 5 mark is enough. This is an important 5 mark question. Dear students, today class is over. If you have any doubt, ask me. This unit remaining portion we will see next class. So today your homework is derive an expression for the parallelogram law of vectors, define scalar and vector with examples, and explain about motion in 1, 2 and 3 dimension. These two questions is 5 mark question. This is the 2 mark question.
Thank you, students. We will see next class. Thank you.